சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதை அருளென்போம், இருப்பதை பகிர்வதை சமமென்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு. இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் பாருங்கள் இறை மக்களே, ஆண்டவன் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு பங்கு தந்தையருடைய பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி அவருடைய திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். எனவே உலகமெங்கும் இருக்கின்ற அனைத்து பங்கு தந்தையர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சிறப்பாய் தெரிவிப்போம். ஆர்ஸ் என்ற ஒரு நகரிலே பங்கு தந்தையாக பணியேற்று சிறப்பாக பணியாற்றி அந்த பங்கை இறைவனுக்கு உகந்த களமாகவும் தளமாகவும் மாற்றியவர் புனித ஜான் மரிய வியானி. ஆர்ஸ் நகர மக்கள் கொடூரமானவர்கள். அவர்கள் இறை சிந்தனையோ பக்தியோ இல்லாதவர்கள் என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் அந்த இடத்திற்கு துணிந்து சென்று அந்த மக்களோடு பணியாற்றி அந்த மக்களை இறைவழிக்கு இழுத்து வந்தவர். இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாமும் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இவை அனைத்தும் சிறப்பாய் ஒருங்கிணைக்கப்பட்டு நம்முடைய பங்கு தளங்கள் சிறப்பாக உயிரோட்டமுள்ள பங்கு தளங்களாக உணர்வுமிக்க சிந்தனைகளோடு செயல்பட இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் மரிய வியானியை அருள் பணியில் வியத்தக்க ஆர்வம் கொண்டிருக்கச் செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க அன்புடன் உழைத்து அவர்களுடன் நிலையான மாட்சி அடைய ஆற்றல் பெறுவோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இன்றைய திருப்பலியானது நாயகத்தார் வீடு ஃப்ளோரா தவமணி கருத்துப்படி மனுவேல் சின்னப்பன் அமலோற்பவம் மதலை மேரி அந்தோணிசாமி ஆண்மலை பாட்டிக்காகவும் வெள்ளையப்பன் வீடு பிரிட்டோ மரியா சிஜு சஜிதா இவருடைய கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும் வேலை வாய்ப்பு கிடைக்கவும், பழனியார்பாளையம் சிந்தன் வீடு யாகப்பன் குருசம்மாள் ததேயு ஜான் கெனடி இவருடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், சொரப்பாறை சித்ராவதி வீடு செசிலி கருத்துப்படி இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. விருப்பிற்குரிய நாட்டை அவர்கள் அசட்டை செய்தார்கள். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1-2 மற்றும் 25 33 மற்றும் அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 மற்றும் 26 30 35 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆட்களை அனுப்பு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் காதேசில் இருந்த மோசேயிடம் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்கு முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழி மரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். அமலேக்கியர் நெகேப் நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், எபூசியர், எமோரியர் ஆகியோர் மலைநாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடல் அருகிலும் யோர்தானையொட்டியும் வாழ்கின்றனர். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாயிருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அத்துடன் நெப்பிலிமில் இருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கு எதிராக முறுமுறுப்பர்? எனக்கு எதிராக முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை
நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவதாவது, என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதையே நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு எதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலும் எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புன்னே மகன் கலேபையும், நூன் மகன் நாட்டிற்குள் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாட்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாளுக்கும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். எனக்கு எதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன். இப்பாலை நிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். எங்கள் மூதாதையரின் வழி நடந்து நாங்களும் பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆயினும் அவர் செய்தவற்றை அவர்கள் விரைவிலேயே மறந்துவிட்டார்கள். அவரது அறிவுரைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை. பாலை நிலத்தில் அவர்கள் பெரு விருப்புக்கு இடங்கொடுத்தார்கள். பால்வெளியில் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தல் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுசினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. இறைவாக்கியங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு
தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கிச் சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பங்குத்தந்தையருடைய பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி அவருடைய பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம். எளிய மனிதர், ஜெபத்திலே ஆழமானவர், தன்னுடைய செயல்பாட்டிலே உறுதியானவர், இறைவனிடமிருந்து பெற்ற அருளை மக்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக பகிர்ந்து கொடுத்தவர். அனுப்பப்பட்ட பங்கு ஆர்ஸ். போகின்ற பொழுதே மிக தெள்ளத் தெளிவாக உணர்ந்திருந்த அல்லது அவருக்கு உணர்த்தி காட்டப்பட்ட ஒரு செய்தி, ஆர்ஸ் நகரத்திற்குள் எந்த பங்கு தந்தையும் சிறப்பாக சாதித்ததாகவோ செயல்பட்டதாகவோ சரித்திரமில்லை. அதிகபட்சம் சில மாதங்கள், சில வருடங்கள், அவ்வளவுதான். ஏனென்றால் அந்த மக்கள் கொடூரமானவர்கள், கடவுள் பக்தி இல்லாதவர்கள், நன்னடத்தையில் மிக தாழ்ந்து போனவர்கள் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்ட அந்த பங்கு, நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அன்னை மரியாளின் துணையோடும் இறை நம்பிக்கையோடும் அவர் அடியெடுத்து வைக்கின்றார். அந்த பங்கை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றார், செயல்பாட்டிலே இறங்குகின்றார். அந்த மக்கள் ஒவ்வொருவரையும் அவர் சந்திக்கின்றார். அவருடைய உள்ளத்தின் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுகின்றார். எதிர்ப்புகளை கண்டு அவர் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. ஏமாற்றப்பட்ட பொழுது ஒருபோதும் அவர் வீழ்ந்து போகவில்லை, மாறாக தொடர்ந்து பயணிக்கின்றார். இப்படி அந்த ஆர்ஸ் நகரம் மாற்றம் பெறுகின்றது. அவருடைய அணுகுமுறையில் அந்த ஆர்ஸ் நகர பங்கு மக்கள் புதிதாக உருவெடுக்கின்றார்கள். நம்பிக்கையோடு அவர்கள் எப்படிப்பட்ட இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உள்ளத்திலே அவர் உருவாக்குகின்றார். எந்த ஆர்ஸ் நகரம் அல்லது எந்த பங்கு முரணானது, வேறானது என்று சொல்லி விலக்கி வைக்கப்பட்டிருந்ததோ அந்த பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளாகவும் ஐக்கியத்திற்குள்ளாகவும் வருகின்றது. அதான் ஒரு பங்கு தந்தையருடைய சிறப்பான ஒரு பணி. அந்த ஆர்ஸ் நகர பங்கை உருவாக்கிய விதம் ஒன்றல்ல, இரண்டல்ல, பல ஆண்டுகள் அந்த மக்களோடு பணியாற்றி சிறப்பான பங்கை அவர் உருவாக்கினார். ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்திற்கு மேல் ஒப்புரவு அருட்சாதனத்திலே ஈடுபட்டார். இன்னும் பல திருத்தந்தையர்கள் அல்லது ஆயர்கள் அவரிடம் ஒப்புரவு அருட்சாதனத்திற்காக வந்தார்கள், அவரை தேடி வந்தார்கள்.
அந்த மக்களுடைய உள்ளங்களிலும் எண்ணங்களிலும் அவர் சிறப்பான இடத்தை பிடித்தார். இன்றைக்கு அவருடைய விழாவை கொண்டாடிய இந்த சமயத்தில் பங்கு தந்தையர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு பங்கும் உயிரோட்டமுள்ள ஒரு பங்காக உருவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு பங்கினுடைய செயல்பாடும் எல்லா நிலைகளையும் உள்ளடக்கியதாக உருமாற வேண்டும். அதான் நம்முடைய மெய்ப்பு பணி. மெய்ப்பு பணி என்பது நம்முடைய ஆன்மீகம், சமூகம், பொருளாதாரம், அரசியல் சார்ந்த அனைத்து நிலைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு முழு மனிதனை உருவாக்குவது. அதான் உண்மையான ஒரு இலக்கு. எனவே இந்த பங்கு பணி என்பது இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்று. பங்கு தந்தையும் பங்கு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பங்கு தலங்களுடைய வழிகாட்டு முறைகளை இன்னும் ஆழமாக கொண்டு செல்ல நாம் முடிவெடுப்போம். இன்றைய நற்செய்திக்கு வருவோம். இன்றைய நற்செய்தி ஒரு புரட்சியை ஆண்டவர் இயேசுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. வழக்கமாக இயேசு தான் புரட்சியை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனால் இங்கு ஒரு கானானிய பெண் ஆண்டவர் இயேசுவிற்கு ஒரு புரட்சியை கற்றுக் கொடுக்கின்றார். என்ன புரட்சி? நம்பிக்கை புரட்சி. எந்த புரட்சி? அருளை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மாறுபட்டு ஆண்டவருடைய அருளை அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற புதுமையான ஒரு புரட்சி. காரணம், வழி வழியாக நம்பி வந்த வழக்கமும் பழக்கமும் என்ன அப்படின்னா, ஆண்டவரிடமிருந்து பெறுகின்ற அருள் முழுவதும் இஸ்ராயல் குல மக்களுக்குள் மாத்திரமே முடக்கியும் சுருக்கியும் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை அந்த கானானிய பெண் உடைத்தெறுகின்றார். அவருடைய நம்பிக்கை தான் இயேசுவை கூட மனம் மாற்றுகின்றது என்று சொல்லலாம். காரணம், அந்த பெண், ஐயா, என் பெண், என்னுடைய மகள் பேய் பிடித்து கலங்குகின்றாள் என்று சொல்லி அவரை குணப்படுத்தும் என்று சொல்லி வேண்டுகின்றாள். இயேசுவனுடைய பதில் என்னன்னா, இஸ்ராயல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன். என்னுடைய பணியும் என்னுடைய ஒருங்கிணைப்பும் இஸ்ராயல் மக்களுக்குள் என்று சொல்லி அவர் பதில் கொடுக்கின்றார். அடுத்தது அவர் சொல்றது, ஐயா எனக்கு உதவியருளும் என்று சொல்லி மீண்டும் ஜெபிக்கின்றால், பிள்ளைகளுக்கு உரிய உணவை, இஸ்ராயல் மக்களுக்குரிய அருளை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு, புறையின மக்களுக்கு போடுவது முறையல்ல. கடுமையான வார்த்தைகளிலே இயேசு அந்த பதிலை கூறுகின்றார். ஆனால் அங்குதான் புரட்சி ஏற்படுது. புரட்சி என்பது சில படிநிலைகளை உள்ளடக்கியது. என்ன படிநிலை? ஒரு உண்மையிலே அல்லது ஒரு நீதியிலே ஒரு தீவிரவாதம். எது உண்மை என்று சொல்லி பட்டதோ அதை அடைவதிலே ஒரு தீவிரவாதம். அடுத்தது, அந்த உண்மையை நோக்கிய இலக்கிலே எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை சவால்களோடு சந்திப்பது. இறுதியிலே எந்த உண்மைக்காக பாடுபட்டோமோ அந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் புரட்சி, வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது. வழக்கமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு பாதையிலிருந்து உண்மையை நோக்கிய அல்லது நீதியை நோக்கிய ஒரு பாதையை புரட்சிகரமாக ஏற்படுத்துவது தான் புரட்சி. அந்த இடத்துல தான் கானானிய பெண் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகின்றார். இயேசுவிற்குள் வளர்ந்த ஒரு புரட்சி அது. கானானிய பெண்ணிடமிருந்து பெற்றுக்கொண்ட சிந்தனை அது. ஐயா, தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை முழுமையாக அடையாளப்படுத்துகின்றால், அவரோடு ஐக்கியப்படுத்துகின்றார். அந்த இடத்துல தான் இயேசு வியந்து பாராட்டிய நபர்கள் இருவர் மாத்திரமே. ஒருவன் நூற்றுவத் தலைவன், மற்றொருத்தி இந்த கானானிய பெண். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்த துணிதான் இயேசுவிற்குள் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஒரு துணி. இஸ்ராயல் மக்களுக்குள் மாத்திரம் தன்னுடைய அருளை முடக்கி வைத்திருந்தால், எதிர்பார்ப்புகளோடும் அல்லது கனவுகளோடும் காத்திருக்கின்ற புறையின மக்களுக்கு எங்கே கடவுள் என்ற கேள்வி எழுப்பப்படும். எனவே இஸ்ராயல் மக்களுக்கு மாத்திரமல்ல, மீட்பும் அருளும் ஆசிரும் பிறையின மக்களுக்கு உரித்தானது என்ற ஒரு புரட்சியை இயேசு கற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைக்கு அந்த இயேசுவனுடைய அருள் நமக்குள் வர நாம் ஜாதி மத இன வேறுபாடின்றி சட்டதிட்டங்களுக்குள் நம்முடைய கட்டுப்பாடுகளை வைத்துக்கொண்டு
யாரையும் எவரையும் முடக்குகின்ற அல்லது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் சுருக்குகின்ற ஒரு நிகழ்விலிருந்து நாம் வெளிப்பட்டு அனைவருக்கும் கடவுளுடைய அருளை பகிர்ந்து கொடுக்கின்ற சிறப்பான கருவிகளாக நாம் மாற இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அனைத்தையும் தருகின்றேன், அர்ப்பணமாய் ஏற்றிடுவாய், அருள் பொழிந்து என்னை காத்திடுவாய். அள்ளி தருகின்றேன், அனைத்தையும் தருகின்றேன், அர்ப்பணமாய் ஏற்றிடுவாய், அருள் பொழிந்து என்னை காத்திடுவாய். அள்ளி தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நல்லக்காகவும் மது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜான் மரிய வியானியுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சென்று உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில்தானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. அன்பான இயேசுவே என் நெஞ்சமே, அழகான கோவில்தானே, அதில் வாழும் தெய்வம் நீயே. உன்னோடு நானும் உறவாடுவேன், உன் சாயல் ஒன்றே நான் தேடுவேன், உன்முகமாக நான் மாறுவேன், உன் நினைவாக நான் வாழுவேன். இயேசுதேவா வருவாயா, எந்தன் மனதில் எழுவாயா. இயேசுதேவா அருள்வாயா, உந்தன் உறவை தருவாயா. சுகமான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். சுகமான ஆனந்தம் நீதானன்றோ, சுமை தாங்கி வருவோர்க்கெல்லாம். உன் சுமை கூட எளிதாக மாறும் என்று மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்கத் தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக செபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி
எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் எங்கள் தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே கவியோ திரவியமே.